நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் அதிகமாக அப்ளிகேஷனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படி சொல்லலாம். இந்த வீடியோவில் நான் ஒரு அப்ளிகேஷன் காட்ட போகிறேன். இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். அதாவது ஈஸியாக இல்லைங்க, ரொம்ப வேகமாகவே அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அது என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னால் வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் த்ரூ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக. அதே நேரத்தில் வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஜேடச். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதிகமான மெமரியை கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. 1 MB தான் இந்த அப்ளிகேஷன் இருக்குது அப்படி சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணுன்னா 2 விஷயங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டி வரும். ஒன்று டேப்பிங் பண்ணுறது, இன்னொன்று ஸ்வைப்பிங் பண்ணுறது. இந்த 2 விஷயத்தை பயன்படுத்தி தான் நீங்கள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் கீ, பேக் கீ, இந்த மாதிரி ரீசன்ட் கீ, அதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸாக எந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்களோ அதை நீங்கள் முன்னாடி கொண்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சின்ன விஷயங்களை இந்த ஜேடச் அப்ளிகேஷன் மூலமா பலன் பெற முடியும் அப்படின்னு தான் உண்மை. ஸோ அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது, அது எப்படிலாம் பயன்படுத்தணும், அதோட செட்டப் என்ன, எல்லா விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோனில் நான் ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், ஜேடச் அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னா கோ டு செட்டிங்ஸ். இந்த கோ டு செட்டிங்ஸ் உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே கொண்டு போகும் இந்த அப்ளிகேஷன். கொண்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோ பெர்மிஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதுதான் மெயினான ஒரு இதேன்னு சொல்லலாம். இதில் ஃப்ளாட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆஃபில் இருக்குது. இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணும்போது மறுபடியும் கோ டு செட்டிங்ஸ் கொண்டு போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்டால்டு சர்வீசஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதில் ஜேடச் ஆஃபில் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்க்கு பக்கத்தில் ஒரு டாகிள் ஆஃபில் இருக்குது, அதை ஜஸ்ட் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணுவோம், கீழே இருந்து ஒரு மெசேஜ் வரும், அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க, செட் ஆகிடுச்சு இப்போ எல்லாமே. அப்போ இந்த ஜேடச் எனேபிள் ஆகிடுச்சு. எனேபிள் ஆன உடனே நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் முதல்ல எக்ஸிட் பண்ணிடுறேன். எக்ஸிட் பண்ணும்போது பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு சின்ன வளையம் தெரியுது பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில். கவனிச்சிங்களா? இந்த சின்ன வளையம் தான் எல்லா வேலையும் செய்ய போகுது. அதாவது டேப் பண்ணிங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ், ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஒரு சின்ன வளையத்து மூலமா உங்களுடைய சின்ன விஷயங்களை வேகமாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதா உண்மை. இப்போ என்ன பண்ணுறோம், டைரெக்டாக ஜேடச்சுக்குள்ளே போகிறோம். போனதுக்கப்புறம் இதில் பாருங்கள் ஸ்டைல் அண்ட் பொசிஷன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் வளையங்கள், விதவிதமான வளையங்கள்லாம் இருக்குது. கலர் வளையங்கள் இருக்குது. கலர் வளையங்கள்னா இங்கே பாருங்கள், எக்ஸிட் பண்ணோம்னா அந்த இந்த மாதிரி கலர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். தெரியுதா? இந்த இடத்துல கொண்டு வந்து தெரியும். ஸோ இதை மாதிரி நீங்கள் விதவிதமான வளையங்களை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இன்விசிபிளாக செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைஸ் இருக்குது, ஆல்ஃபா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. வைப்ரேட், நீங்கள் அந்த வளையத்தை நீங்கள் டச் பண்ணும்போது உங்கள் ஃபோன் வைப்ரேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி. ஸோ அதை கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிங்கிள் டேப்பில் நீங்கள் ஒரு டேப் பண்ணுங்கள். இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. லாக் ஸ்க்ரீன் ரூட், ஹோம் கீ, பேக் கீ, நோட்டிஃபிகேஷன் பேனல், ரீசெண்ட் ஆப்ஸை நீங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணீங்க அது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரீசெண்ட் ஆப்ஸை நான் இது பண்ணுறேன் சிங்கிள் டேப்பில். சரிங்களா? அது மாதிரி டபுள் டேப், லாங் ப்ரெஸ், ஸ்வைப் அப், ஸ்வைப் டவுன், ஸ்வைப் லெஃப்ட், இந்த மாதிரி நிறைய செட்டிங் கொடுத்துருக்காங்க. அதர் செட்டிங்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். அதர் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ், டைமிங் எவ்வளோவா இருக்கணும், இத்தனை செகண்டுக்குள்ளே அது ஓப்பன் ஆகணும். அதே மாதிரி டெம்பரேச்சர் மூவ் டைம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. எது தேவையோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சிங்கிள் டேப்பில் என்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். சிங்கிள் டேப், வாவ், லாஸ்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண சொல்ல பார்த்தீங்களா, அதாங்க ஜேடச். அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு முன்னாடி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஜேடச் அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு அப்ளிகேஷன். இதில் எந்தவித விளம்பரங்களும் இருக்காது. 1 MBக்கு கீழே இருக்கிறதுனால ஈஸியாக உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண முடியும். எந்தவித ஸ்டோரேஜ் பிரச்சனையும் வராது. பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய இந்த அப்ளிகேஷனை பற்றி மறக்காமல் இந்த வீடியோ கீழே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நிறைய பேருக்கு, குறிப்பாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதாங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.